ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहरस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बोधं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् वंदे नंदाद्भुत ऐश्वर्यं श्री चैतन्य महाप्रभुं नीचोपि यत्प्रसादात् स्यात् भक्तिशास्त्र प्रवर्तकः பகவத் பக்தர்கள் எப்பொழுதுமே உன்னதமானவர்கள். அவர்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க லோக உத்தாரணம் மட்டும்தான். இந்த ஜீவர்களுடைய பாபத்தை எல்லாம் சரி செஞ்சு இந்த ஜீவர்கள் எப்படியாவது பரமார்த்திக வழியில் அழைச்சிட்டு போகணும்ன்ற அவளுடைய அந்த அற்புதமான கட்டுக்கடங்காததான தனியாத தாகம் ஒண்ணுதான் நமக்கெல்லாம் பக்திய மேல விழுந்து அவர்கள் கொடுத்துட்டு கிடக்கிறார். அது ஒண்ணுதான் இன்னி வரைக்கும் நம்மளை வழிகாட்டின்னு இருக்கு. அது என்னமோ தெரியல, இந்த பகவத் பக்தர்களுக்கு இந்த ஜீவர்களுடைய தான் தவறான வழியில போகின்றதான ஒரு விஷயத்தை மட்டும் ஜீரணம் பண்ண முடியாது. ஏன்னா லோகத்துல எவ்வளவோ நல்லது இருக்கு. நல்லா பசிக்கிறது, பசிக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கிறது, உடுத்திக்கிறதுக்கான வஸ்திரம் கிடைக்கிறது, காரியம் செய்வதற்கான வேலை கிடைக்கிறது, தனம் சம்பாதிப்பதற்கான உன்னதமான வழிகள் இருக்கு, ராத்திரி தூங்குவதற்கு நிம்மதியா அவ்வளவு அழகா இடம் கொடுத்திருக்காங்க. இத்தனையும் இருந்தும் கூட இந்த ஜனங்கள் எல்லாரும் கெட்ட வழியில போகும்போது கொஞ்சம் ஜீரணம் பண்றது கொஞ்சம் சமமாத்தான் இருக்கு. எவ்வளவோ நல்லது இருந்தாலும் அதையும் தாண்டி தீய வழியிலே போகும் பொழுது என்னமோ தெரியல, பகவத் பக்தர்கள்னால இது ஜீரணம் பண்ண முடிய மாட்டேங்க. அத்தனை சிரேஷ்டம் அந்த பகவத் பக்தர்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு பெரியவர்களும் எப்படியாவது இந்த லோகத்தை உத்தாரணம் பண்ணணும்னு அவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுறான். ஒவ்வொரு ஜீவனுடைய உலகத்தையும் மாற்றியாச்சுன்னா தானாவே உலகம் மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு ஜீவனும் மாற 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 தானாவே உலகம் மாறி போயிடும். அந்த ஜீவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு ஒரு பலம் இருக்கு. ஒவ்வொரு ஜீவனுக்கும் தன்னை கெட்ட வழியில எல்லை கழிச்சு போகிறதுக்கூடிய பலமும் இருக்கு, தன்னை நல்ல வழியில எல்லை கழிச்சு போகக்கூடிய பலமும் இந்த ஜீவனுக்கு. அதுதான் இந்த ஜீவனுடைய பெரிய ஒரு பலம். நினைச்சதுன்னா இந்த ஜீவன் ஒரு முடிவு பண்ணிடுத்து, கெட்ட வேலை போகணும் முடிவு பண்ணிடுத்துனா அந்த எல்லைக்கு போகக்கூடிய பலமும் இதுக்கு கிடைக்கிறது. நல்ல வழியில போகணும் முடிவு பண்ணிடுத்துனா அந்த எல்லைக்கு போகக்கூடிய பலமும் இதுக்கு கிடைக்கிறது. ஏன்னா பகவான் எல்லாவற்றுக்குள்ளேயும் இருந்து அவ்வளவு தூரம் நடத்தி கொண்டிருக்கின்றான். துரியோதன் கெட்ட வழி எல்லையை பார்க்கணும் நினைச்சான், பார்த்துட்டான். அர்ஜுனன் நல்லதுடைய எல்லையை பார்க்கணும் நினைச்சான், பார்த்தான். குந்தி பக்தியுடைய எல்லையை பார்க்கணும் நினைச்சா, பார்த்தான். வித்திரரும் அக்ரூரும் கர்மத்தின் எல்லையை பார்க்கணும் நினைச்சா, பார்த்தாங்க. அதனால இந்த பகவான் அவ்வளவு தூரம் நம்ம கூட இருந்திருக்கான். இந்த ஜீவன் நல்ல வழியில் திரும்பி வாழணும், ஒவ்வொரு நாளும் நல்லதாவே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனையாவே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயமாவே இருக்கணும். வாழ்க்கைன்றது ஒரு அத்தியுதமான ஒரு விஷயம். இத வார்த்தைகளால சத்தியமா யாராலையும் விவரணம் பண்ண முடியாது. ஒரு எல்லை வரைக்கும் வாழ்க்கைனா என்னன்னு சொல்ல முடியுமே ஒழிய அதை தாண்டி வாழ்க்கையுடைய உன்னதமான மகத்துவத்தை யாராலையும் எந்த காலத்திலேயும் உள்ளபடி விவரிக்க முடியவே முடியாது. ஏன்னா வார்த்தைகளுக்கு கட்டுப்படாததான ஒரு விஷயம்.
ஏன்னா இது காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். வாழ்க்கைன்ற வார்த்தைகள்ன்றது காலம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. நேற்று நான் நன்னா இருந்தேன், இன்னைக்கு இன்னும் சரியில்லை, நாளைக்கு இருப்பானான்னு தெரியல. இந்த வார்த்தைகள் எல்லாம் காலத்தின் அடிப்படையில ஓடுறது. ஆனா வாழ்க்கை காலத்தை கடந்துதான் காலத்துடைய வேகத்துக்கு ஓடிண்டு கிடக்கிறது. அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கு. அதனால இந்த வாழ்க்கைய மகோன்னதமா மாற்றிக்கணும். எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் இன்னும் எப்படி மகோன்னதமான நிலை அடையலாம் முயற்சி பண்ணிட்டே இருக்கு. எத்தனை வசந்த எல்லைக்கு வந்தாலும் இன்னும் தாண்டி போகணும். பிரகல்லாத அளவுக்கு வந்தாச்சுன்னா பிரகல்லாதனை தாண்டி இன்னும் யார் இருக்கா? துருவன் அளவுக்கு வளர்ந்துட்டோம்னா துருவனை தாண்டி இன்னும் யார் இருக்கா? மீரா அளவுக்கு வந்தாச்சுன்னா மீராவை தாண்டி யார் இருக்கா? இப்படி மாத்தி 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 பண்ணிட்டே இருக்கணும். அப்படி எல்லா நிலையும் அடைஞ்சுட்டாலும் கூட எதையும் தாண்டி எப்படி போகலாம்ன்ற ஒரு சிந்தனை இருக்கணும் பக்தியில. இது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. எல்லை கடந்ததான ஒரு பக்தி வாழ்க்கையுடைய ரகசியமா இருக்கு. வாழ்க்கையுடைய ஆனந்தத்துடைய அஸ்திவாரமா இருக்கு. அந்த பக்திக்காகத்தான் அத்தனை பெரியவாளும் பிரயத்னப்படுறான். தன்னிடத்துல இருக்கிறதான பக்தி எல்லோருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். தான் மட்டும் சுயநலத்தோட ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு அவன் நினைச்சுட்டாங்க. லோகத்துல ராமாயணமோ பாகவதமோ நாம சங்கீர்த்தனமோ திவ்ய பிரபந்தமோ நாராயணியமோ சத்தியமா கிடைச்சிருக்கா. அவர்களாலே தான் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். இந்த ஒரு சின்ன விஷயத்தினால அவ்வளவு பெரிய ஆனந்தம் கிடைக்கிறதுன்ற பொழுது எப்படியாவது எல்லாருக்கும் இதை கொடுத்துட்டு எல்லாரும் இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சா தேவலையே அப்படின்னு சொல்லி ஒரு குஷி. ஏதோ ஒரு தோட்டத்துல ஒரு நல்ல மாம்பழம் இருக்கு, நம்ம பறிச்சு சாப்பிட்டுட்டோம், ரொம்ப ஜோரா இருக்கு. என்னதான் நம்ம ரொம்ப நன்னா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு 10 பேருக்கு அதை கொடுத்துட்டு சாப்பிட்டு அவளும் நன்னா இருக்குன்னா இந்த ருசி அதிகமாக்கு. நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜோரா இருக்கு, இப்படி கிடைச்சதே கிடையாது, அப்படி அமிர்தமா இருக்கு, கல்கண்டு மாதிரி இருக்கு, எத்தனை தூரம் சொன்னாலும் அவ அப்படியா அப்படின்னு கேட்க முடியுமே ஒழிய நம்மோட இந்த ஆனந்தத்தை அவளும் அனுபவிக்கணும். அவளுக்கு ஒரு துண்டமாவது கொடுக்கணும். ஒரு பழம் முழுசா கொடுக்கலனாலும் ஒரு துண்டமாவது அப்படி கொடுத்தோம்னாலும் சரி நன்னாத்தா இருக்கு, நீ சொல்றது வாஸ்தவம் தான், ஒரு துண்டமே எவ்வளவு நன்னா இருக்குன்னா ஒரு பழம் எவ்வளவு நன்னா இருக்கும், ஒரு பழம் சாப்பிட்டா 10 பழம் அப்படி நன்னா இருக்கும்னு சொல்லி பெரியவாளுடைய எண்ணத்தை பாருங்க. இது நிஜமாவே அந்த பக்தியின் எல்லையில போய் அந்த பெரியவர்கள் அவ்வளவு அழகா நாம அவளுடைய இடத்துல நின்று பார்த்தேன்னா நிஜமாவே பதினு அதை பிடிச்சு உட்கார வச்சு நாம சொல்லி கொடுத்துக்கலாமான்னு சொன்னோம். யாராவது கிடைக்க மாட்டாளா பிடிச்சு உட்கார வச்சு அவளை எப்படியே பக்தி பண்ணிட்டு வச்சிட மாட்டோமான்னு ஒரு துடிப்பு. ஒலிம்பிக்ல ஓடுறாள் அதெல்லாம் ஒண்ணு வேகமே கிடையாது. அதை காட்டிலும் இவ ஓடுற அத்தனை வேகம். லோகத்தை சாதாரணமா சொல்றோமே, லௌகிக ஜனங்களுக்கு ஒரு பேராசை இருக்கும், இதை அடைஞ்சிடும் அதை அடைஞ்சிடும். அதை காட்டிலும் பேராசை வாழ்க்கை. ஒரே நாள் உலகத்தை மாற்றிடணும், ஒரே நாள் அத்தனை ஜனங்களுக்கும் பக்தியை கொடுக்கணும், ஒரே நாள் எல்லாரும் நாமஜபத்தை தலைக்க வச்சிடணும், ஒரே நாள் எல்லா பாதைகளும் மகாத்மாக்கள் ஆக்கிடணும். அத்தனை ஒரு கட்டுக்கடங்காத ஆசை. அப்படி ஒரு ஆச்சாரியம் தான் சைத்தன்ய மகாபிரபு. நிஜமாவே சர்வசிரேஷ்டமான ஆச்சாரிய புருஷர்கள். அவர்களுக்கு சமானம் அவர்கள் தான், வேற யாருமே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு இடத்துல ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு கிளம்புறான் நவதீபத்துக்கு. அப்போ ஒவ்வொருத்தர் இடத்துலயா கேட்கிறாரு என்ன வரம் வேணும், ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் இடத்துல கேட்கிற ரொம்ப அத்தியந்த பக்தத்துல பார்க்கலாம், உனக்கு என்னடா வரம் வேணும். உடனே அவர் சொல்றா, பிரபு ஜீவர்கள் படுற துக்கம் தாங்க முடியல. அவர்கள் படுற துக்கம் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணிடுறா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவசரப்பட்டு காரியம் பண்ணிடுறா, காமத்திலையும் மோகத்திலையும் கோபத்திலையும் மாற்றிண்டு ஏதோ அந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ பண்ணி தொலைச்சுடுறான். அப்புறம் இவ கதற அழுக இருக்க தாங்க முடிய மாட்டேங்கிறது. எனக்கு ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணுங்க, இந்த அத்தனை ஜீவருடைய துக்கம் எனக்கு வந்துவிட்டோம். அது எதுவும் வேண்டாம், எல்லாருடைய துக்கமும் என்னிடத்துல வந்துவிட்டோம். அது எவ்வளவு பயங்கரமான நரக வேதனையா இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். இந்த ஜீவர்கள் சுகப்பட்டா போதும். அவளுடைய துக்கத்தை தாங்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு லோகத்துல. அது சரீரத்துல இருக்க துக்கமா இருக்கட்டும், மனசுல இருக்க துக்கமா இருக்கட்டும், ஏதோ ஒரு துக்கமா இருக்கட்டும், தனத்தினால வர பிரச்சனையா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு குழப்பத்தினால ஒரு பயத்தினால உண்டாக்கூடிய துக்கமா இருக்கட்டும், அவரவர்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு துக்கத்தை வந்துருது. அது பயங்கரமா இருக்கிற காலகட்டத்தில் அவர் சொல்றார், எல்லா ஜீவனுடைய துக்கமும் என்னிடத்துல வந்து நான் சந்தோஷமா தாங்க, எத்தனை கோடி ஜன்மம் அவனாலும் தாங்க. ஜீவர்கள் சுகப்பட்டா போதும். இவர்கள் எல்லாரும் சுகப்படுறான்னு தெரிஞ்சு கொடுத்தா நிஜமாவே இந்த துக்கம் எனக்கு துக்கம் இல்லை. சுவாமி ராமானு சொல்றாரு, நான் அடியேன் ஒருவன் நரகம் போனாலும் தேவையில்லை, பரவாயில்லை, இந்த ஜீவர்கள் சுகப்பட்டா போதும் சாரு. அந்த மாதிரி இந்த அத்தியந்த பக்தர் சொல்லிட்டார். சைத்தனை கட்டி ஆலிங்கனம் பண்ணார். ரொம்ப மாதிரி ஒரு சில பக்தன் இருக்கிறதுனாலதான் லோகத்துல ஜனங்களுக்கு பாவம் பண்ணிட்டோமே ஒரு பச்சாதாபமா வரும். இல்லாட்டி இது பாவம் என்னமே இல்லாம போயிடும். சமயத்தெல்லாம் பாவம் பண்ண அப்புறம் அடரா பாவம் பண்ணிட்டோமே ஒரு சுயபச்சாதாபம் வந்து
இனிமேலாவது பண்ணாம இருக்கிற எண்ணம் வருதுன்னா ஒன்ன மாதிரி உத்தமமான பக்தர்கள் ஒருத்தர் 2 பேர் 5-6 பேர் இந்த பூமியில நடமாடிந்து கிடக்கிறதுனாலேதான் நிச்சயமாகவே இந்த ஜனங்களுக்கு பாவத்து மேல ஒரு வெறுப்பும் ஒரு பயமும் இன்னி வரைக்கும் ஒரு துக்கமும் அவளுக்கு சம்பவிக்கிறது அப்படின்னு அவருக்கு நிறைய நாமஜபம் பண்ண சொல்லி உபதேசம் பண்ணார். இப்படி ஒவ்வொருத்தருக்கா கிருப பண்ணார் கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபு. எல்லா ஜனங்களுக்கும் பிரியா விடை, இது பிரியக்கூடிய விடை இல்லை, சரீரம் பிரியாது. கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிற சரீரமானது கண்ணை விட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு பிரியா விடை கொடுத்தார். எல்லாரும் அவாவா இந்த சைத்தன்ய மகாபிரபுவோடு இருந்த நாட்கள், அந்த நாட்களையே ஸ்மரிச்சன். நவத்வீபத்திலிருந்து இவர் எப்படாப்பா பார்க்க போறோம் நடந்து வந்தா. இப்ப போகும்பொழுது பார்த்த நாட்கள் நிலச்சிந்து நடந்து போறோம். வரும்பொழுது பார்த்துடுவோம், அவர் அனுபவிப்போம், அவரோட பேசுவோம் நடந்து வரா. குச்சில வரணும், என் பிரபுவை பார்க்க போறேன், என் பிரபுவை கட்டி ஆலிங்கனம் மன்னிக்க போறேன், என் பிரபுடைய திருவடிகளை ஆத்ம சமர்ப்பணம் பண்ண போறேன், என் பிரபுடைய இஷ்டப்படி நான் ஆட போறேன், என் பிரபு இடத்துல நான் பேச போறேன், என் பால்ய விஷயங்கள் எல்லாம் பேச போறேன்னு நடந்து வந்தான். திரும்ப போகும்போது பிரபு என்னை கட்டி அணைச்சிருந்தானே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என் திருவடியை அளந்து விட்டானே, அப்பேற்பட்ட ஜெகஜனனியா இருக்கும்படியான ருக்மிணி பிராட்டி சாமரம் வீசினாரே, பிரபு அவ்வளவு அழகா நான் கொண்டு வந்து அவளை சாப்பிட்டான். ஆஹா, இதை நினைச்சே திரும்பி தன் ஊருக்கு போனேன். இந்த வாழ்க்கை பிரயாணமே இப்படித்தான். பகவானை நினைச்சு ஓடணும், கிடைச்சதை நினைச்சு ஓட்டணும். இதேதான் ஒவ்வொரு நாளும் பொழுதும். நாளைக்கு நல்லபடியா இருக்கும்னு ஓட்டணும், இன்னைக்கு கிடைச்சதை நினைச்சு இன்னைக்கு ஓட்டணும். இப்படியேதான் நடந்து நிற்க வாழ்க்கை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா கிளம்பி போனார். சார்வபௌம பட்டாச்சாரியாருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, சைத்தன்ய மகாபிரபு இடத்துல வந்தார். எல்லாரும் போயாச்சு, பிரபு ஏகாந்தமா இருக்கார். சூரிய எப்பொழுதும் அதே ஜெகநாத கஷேத்திரம் எப்பொழுதும் அந்த புருஷ கஷேத்திரமும் அவ்வளவு விசேஷமா தான் இருந்துச்சு. யார் வந்தாலும் யார் போனாலும் அது பாட்டுக்கு சைத்தன்யம் இருந்த காலத்தை கேட்கணும். சைத்தன்யம் இருக்கிற காலத்துல சுகமாவே இருந்துருந்தா எல்லாருமே. சார்வபௌம பட்டாச்சாரியர் ஏகாந்தமா பிரபுவை வந்து தரிசனம் பண்ணார். பிரபு, உங்க இடத்துல ஒரு விஜாபனம், நீங்க ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்க, சொல்றேன் அப்படின்னு. உடனே சைத்தன்யம் சிரிச்சா. இதுன்னு எப்ப பார்த்தாலும் முதல்ல நீங்க ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றது, ஒத்துக்கக்கூடிய விஷயமா இருந்தா ஒத்துக்கொள்ளும், இல்லாட்டி ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு. மக்கள் எப்படியோ தன் காரியத்தை சாதிக்கணும் என்னன்னு ஒன்றை நம்ம பண்ணுவோம். எப்படியெல்லாம் தன்பது ஜெயிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் மாயாஜால வித்தியை வரைக்கும் காட்டுவா, குருவினிடத்திலேயே காட்டுவா. அதுதான் ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சார்வபௌமர் போய் கேட்கிறார், நீங்க ஒத்துண்டேன்னாதான் நான் சொல்லுவேன்னு. சைத்தன்யம் சொல்ல, ஒத்துக்கக்கூடிய விஷயமா தான் நிச்சயமா ஒத்துக்கொள்றேன், இல்லாட்டி ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு. அவர் சொல்லிக் கொடுத்த நாம சங்கீர்ணம் என்ற இவாளுக்கே இவ்வளவு தூரம் சாத்துரியம் இருக்குன்னா, நாம சங்கீர்ணமே சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆச்சாரிக்கு எத்தனை சாத்துரியம் இருக்கும். அவரிடத்துல கத்துன்னு 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு 5 மாசமோ இல்லைன்னா ஒரு 5 வருஷமோ நாமதம் சொல்றவாளுக்கு இத்தனை வாக்கு சாதுரியம் உண்டு, இத்தனை புத்தி சாதுரியம் உண்டுன்னா பார்க்கிற அத்தனை பேருக்கும் மந்திரவசம் கொடுத்து அவளை உத்தாரணம் பண்ற ஆச்சாரியனுக்கு எத்தனை சாதுரியம் இருக்கும், கோடி மடங்கு சாதுரியம் இருக்கும். சாதுரியத்துக்கு என்ன குறைச்சலான்னு நிஜமாவே அந்த ஆச்சாரியனுடைய சாதுரியத்தை பார்க்கறதும் ஒரு பரமசுக்கம். விதவிதமான சாதுரியம், விதவிதமான ஜனங்களிடத்துல விதவிதமான சாதுரியம், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சாதுரியம் இல்லை. அந்த மாதிரி இந்த சைத்தன்யர் சாதுரியமா சொல்லிட்டார். உடனே சார்வபௌமர் ரொம்ப நாளா எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை, அந்த சார்வபௌம பட்டாச்சாரியாருக்கு ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண், சந்தனேஸ்வரன் பேரு ஆண், மகன் பேரு, மகள் பேரு ஷாடின்னு பேரு. அதனால அவர் சொன்னார், எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, ஷாடியுடைய அம்மாவும் கொஞ்ச நாள் நீங்க நம்மாட்டிலேயே தொடர்ந்து திக்ஷை எடுத்துக்கணும்னு பிரார்த்தனை பண்றார். சன்னியாசிகள் ஒரே இடத்துல தொடர்ந்து திக்ஷை எடுக்க கூடாதுன்னு சாஸ்திரம். ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் சன்னியாசிகள் கிரகஸ்த தர்மத்தை இருக்கிறவாளுக்கு சமம் கொடுக்கிற கூடாது. அவர்கள் சாப்பிட போறது ஒருவேளை அன்னம், அது எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் 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 இவாளுக்கு நீங்காத செல்வம் நிறைஞ்சு கிடக்குமே ஒழிய ஒரு நாளும் குறைய போறதில்லை. ஆனாலும் கூட தான் சாப்பிடுற அன்னத்தினால அவர்களுக்கு ஏதான ஒருவேளை ஒருபடி சாப்பாடு குறைஞ்சு போயிடுமோன்றதுக்காகவே சாஸ்திரம் அவ்வளவு வழக்கா வச்சிருக்கு. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜீவர்களுக்கு துக்கம் சம்பவிக்க கூடாதுன்னு நினைக்கிறவர்கள், அவர்களுடைய பாவத்தினாலேயே அவர்களுக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் தன் காரணம் கொண்டு இந்த ஜீவர்களுக்கு துக்கம் கொடுக்கிற எந்த காலத்திலையும் ஒத்துக்கொள்றதே கிடையாது. அந்த மாதிரி
நீங்க தொடர்ந்து என் காலத்துல பிக்ஷை எடுக்கணும் அப்படின்னு பிக்ஷை ஏற்றுக்கொள்ளணும்னு சைத்தன்ய மகாபிரபு அது நடக்கவே நடக்காது. என்ன நீங்க எல்லாரும் என்ன சேர்ந்து என்ன தர்மத்துக்கு விரோதமா நடவடிக்கைகளை எடுக்க சொல்றீங்க? எங்கேயாவது சாஸ்திரத்துல அப்படி இருக்கா? லோக ஜனங்களை உத்தாரணம் பண்றதுக்காக நான் சன்னியாசம் வாங்கின்றா நீங்கள் எல்லாம் இந்த தர்மத்தை விட்டு வெளில சொல்றதுக்கான முயற்சி பண்ற எந்த காரணத்தை கொண்டும் இது நடக்கவே நடக்காது. அதுவும் பலவிதமான போக ஆகாரங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ஏதோ வெந்ததோ வேகாதது சரீரத்துல இந்த ஜீவன் உயிர் தரிக்கும்படியான அளவுக்கு என்ன ஆகாரம் உண்டோ அவ்வளவுதான் சாப்பிடணும்னு இருக்கு. சன்னியாசிகள் உடம்பு நல்லா சொகுசா வச்சுக்கிறதுக்காகவோ நாக்கு ருச்சிக்காகவோ உடம்புல பலம் கூடுவதற்காக ஆகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. வேச தர்மத்தை இருக்கிறவா உடம்புல பலம் இருக்கணும், அதனால அவர் நல்ல ஆகாரம் சாப்பிடும். பிரம்மச்சாரிகள் நல்ல பலத்தோட இருக்கணும், ஆனா எவ்வளவு வேணா சாப்பிடலாம்னு இருக்கு. ஆனா சன்னியாசிகள் இந்த சரீரத்துல உயிர் இருப்பதற்கு தேவையான அளவுதான் ஆகாரம் சாப்பிடணும், அவ்வளவு போதும். அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவர்கள் வேற ஒன்றும் காரியம் கிடையாது, வேற ஒன்றும் காரியம் கிடையாது. எப்பொழுதும் பகவத் தியானம், பகவன் நாம சங்கீர்ணம், அதுக்கு சரீரத்தை உயிர் ஒட்டிட்டு இருந்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். அதனால அந்த சன்னியாசிகள் இவ்வளவுதான் சாப்பிடணும் இருக்கு. அதனால எந்த காரணத்தை கொண்டும் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ரொம்ப நேரம் பேசி 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 கடைசியில சார்வபௌமருடைய உத்தமமான பிரேமைக்கு வசப்பட்டு 5 நாள் தொடர்ந்து பிக்ஷை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் சைத்தன்ய மகாபிரபு. கேட்ட உடனே சார்வபௌம பட்டாச்சாரியாருக்கு பரமானந்தம் ஆயிடும். போதும் 5 நாள் 5 நாள் தான் எத்தனையோ ஜன்மாவை கரையேற்று, நிஜமாவே ஜன்மாவை கரையேற்று. அவர்கள் 5 வேளை சாப்பிட்டாலும் அந்த 5 வேளை சாப்பாடு 5 ஜன்மாவை கரையேற்று. எத்தனையோ பெரியவர்கள் எப்படியெல்லாமோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கரையேற்றி விட்டிருக்கார். அவர்களுடைய பிரயத்தனம் ஒரு நாளும் வீண் போகாது, அவர்களுடைய எண்ணம் ஒரு நாளும் தவறா போகாது, அவர்களுடைய ஆசை ஒரு நாளும் கெட்ட வழியில பிரவர்த்திக்காது. அவருடைய ஆசை என்ன? லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வேற ஒன்றும் அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இவர் ஒத்துணுட்டார். சார்வபௌமருக்கும் பரமானந்தம் ஆயிடுச்சு. ஆஹா, அவ்வளவு அழகா ஆச்சாரியன் வந்த 5 நாள் பிக்ஷை எடுத்துட்டு போறார் அப்படின்னு பரம சந்தோஷப்பட்டார். உடனே தன் மனைவி இடத்துல சொன்னார். உடனே அவ்வளவு அழகா அவர் அடுத்த நாள் இருந்து பிக்ஷைக்கு தயார் பண்ணிட்டார். அடுத்த நாள் சைத்தன்ய மகாபிரபு பிக்ஷைக்கு வரார். பரம சந்தோஷமாயிடும். சார்வபௌமருக்கு சைத்தன்ய மகாபிரபு ஏகாந்தமா பிக்ஷை கொடுக்கணும்னா எல்லா பக்தரோடையும் கூட்டு உட்கார வச்சு அப்படி பண்ணும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால சைத்தன்ய மகாபிரபு ஏகாந்தமா உட்கார வச்சு அவர் நன்னா பரிமாறி அத்தியுதமா பல்வேறு விதமான அன்னங்கள் எல்லாம் பரிமாறி அவர் நன்னா சாப்பிட வச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசையாம் இந்த சார்வபௌம பட்டாச்சாரியார். அதனால பக்தர்கள் எல்லாம் அப்புறமானு சொல்லிட்டு இவருக்கு மட்டும் முதல்ல ஏற்பாடு பண்ணார். பல்வேறு விதமான அன்னங்கள், பாயசங்கள், சுவைகள், பச்சடி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் தயார் பண்ணி இருக்கார். இந்த சார்வபௌமருடைய மனைவி ரொம்ப ஸ்ரத்தையோட பகவத் பிரீத்தியோட தான் ஸ்வயம் பகவத்ஸ்வரூபமா இருக்கிற ஆச்சாரியனுக்காக தலிகை பண்றோன்ற எண்ணத்தோட உத்தமமான ஒரு தலிகை பண்ண சைத்தன்ய மகாபிரபு சமுத்திர ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு ஜெகநாதனையும் சேவிச்சு ஆனந்தமா பிக்ஷைக்கு வந்தார். அவரை கூட்டு உட்கார வச்சு முறைப்படி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கு. சைத்தன்ய மகாபிரபுக்கு அவ்வளவு அழகா பரிமாறினார். பார்த்த உடனே மலர்ச்சி போயிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னு கேட்டா அத்தனை விதமான பக்ஷணங்கள், அத்தனை விதமான அன்னங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு 5-6 வகைகள் இருக்கா. உடனே சைத்தன்ய மகாபிரபு திருச்சார், இத்தனையும் என்னால சாப்பிடவே முடியாது, அதுவும் சன்னியாசி இவ்வளவு ருச்சிகரமான பதார்த்தங்கள் போகங்களை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. உங்களுடைய பிரேமை என்ன வசதியாத்தான் இருக்கு, ஆனா இவ்வளவும் என்னால சாப்பிட முடியாது, ரொம்ப அதிகம், கொஞ்சம் எடுத்துடுங்கோ அப்படின்னா. உடனேயே இவருடைய மனைவி சொன்னாராம், பிரபு ஒரு ஜெகநாத கஷேத்திரத்துல நித்தியம் 51 வகையான பதார்த்தங்கள் பண்றா, அதை விட இது குறைச்சல் தான். அதை ஸ்வீகரிக்கிற பகவானுக்கு இதை ஸ்வீகரிக்கிறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைன்னு என்ன சாப்பிடுறீங்க. உடனே சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சாராம், அவருடைய பிரேமைக்கு வசப்பட்டார், சாப்பிடுறார். இந்த சார்வபௌமருடைய மகள் இருக்காளே ஷாடி, அவளுடைய கணவன் ஒருத்தன் அமோக்னு பேர். அவன் பரமநாஸ்திக. சமயத்துல பகவான் இப்படி எல்லாம் ஒரு லீலை தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த சார்வபௌமர் சிரேஷ்டமான வித்வான், நியாயம் இலக்கணம் எல்லாத்தையும் கரகண்டவர். அவருக்கு ஒரு மாப்பிள்ளை அமோக்னு பேரு. சும்மா அவர் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, வேற ஒன்னும் உருப்படியான காரியங்கள் பண்றது. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தும் கூட அந்த அகம்பாவமும் திமிருகனமும் அடங்கலை, நாஸ்திகனாவே இருக்கான். அதனால அவனுக்கு எப்பொழுதுமே இந்த சாதுக்கள் சன்னியாசிகள் வாழெல்லாம் கண்டா ஆகவே ஆகாது. எப்பொழுதுமே
மகாபாவிகளுக்கு உத்தமமான ஜனங்களை பாகவதத்தவர்களை பார்த்தா ஆகவே ஆகாது. வசுதேவரை பார்த்தா கம்சனுக்கு ஆயிட்ட ஒண்ணும் ஆகலை. பிடிக்கவே பிடிக்காத வாழ்க்கை. எப்பவுமே கெட்டதான ஒரு விஷயத்துக்கு நல்லது ஒன்று பிடிக்கவே பிடிக்காது. அதனால இவர் என்ன பண்ணான்னு கேட்டா நமக்கு ஏதோ ஒரு காரியமா கொடுத்து சைத்தன்ய மகாபிரபு கிரகத்துல பிக்ஷை எடுத்துக்கிற சமயத்துல அவன் கிரகத்துக்கு வராமல் இருக்கணும்னு சொல்லி இங்கேயோ வேலை அனுப்பிட்டான். சைத்தன்ய மகாபிரபு பரிமாறிண்டே இருப்பார். எங்கேயா வந்துருவானோன்னு பயங்கரமா ஓடி போய் வாசல்ல உட்காந்துருவார். எங்கேயா வந்தானா வயல திருப்பி அனுப்பிடலாம், யாராத்துக்கா திருப்பி அனுப்பிடலாம்னு சொல்லி பரிமாறுவா. சைத்தன்ய மகாபிரபு இலையை அப்படி காத்துட்டே இருப்பார். வாசல்ல நின்று இருப்பார். திரும்பி அங்கேயிருந்து ஓடி வருவார். இலையில ஏதாவது குறையறதான் பார்ப்பார். இலையில போடுவார். பரிமாறிட்டு திரும்பி வாசல்ல போய் உட்காந்து எங்கேயா வந்துருவானோ அப்படின்னு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. உண்மையா பரிமாறவும் வேண்டி இருக்கு. அதே சமயத்துல வந்து ஏதாவது ரசாபாசம் ஆயிடப்படாதுன்னு ஒரு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நினைச்சா மாதிரி அமோக் வந்துட்டான். உடனே திரும்ப ஒரு வேலையை கொடுத்து நீ அங்க வாரத்துல போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடறதுக்கு வந்தா போன வரப்படாதுன்னு அதை மூடிட்டு போயிட்டான். பல்ல நான் கடிச்சு உடனே அதுக்குள்ள வேகமா ஓடி வந்தா. சைத்தன்ய மகாபிரபுடைய இலையில ஏதோ குறைஞ்சு இருந்தது. உடனே எடுக்கிறதுக்காக உள்ள போயிட்டு வந்தான். போகிறதுக்குள்ள இவன் பின்னாடி வழியா ஓடி வந்துட்டான். இந்த அமோக் அவனுடைய பாக்கியம். ஓடி வந்துட்டான். பார்த்தா பெரிய இலை, விதவிதமான பக்ஷணங்கள், விதவிதமான அன்னங்கள். ஒரு சன்னியாசி சாப்பிடக்கூடியதான ஆகாரம் எதுவுமே அதுல இல்லை. எல்லாம் நல்லா சம்சாரிகளாகும் போகிகளாகவும் இருக்கிறவா சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் பக்ஷணங்கள் அதுதான் இருந்ததே ஒழிய ஒரு சன்னியாசி சாப்பிடக்கூடியதான ஆகாரம் எதுவுமே அங்கு காண கிடைக்கும். உடனே கோபம் வந்துடுத்து பல்ல நரநரன கடிச்சு ஆகா உத்தமமான சன்னியாசி, இப்படி ஒரு சன்னியாசியை நான் பார்த்ததே இல்லை. இவனுக்கு என்ன இருக்கிறது வயிறா வேற என்ன, இவ்வளவு 10 பேர் சாப்பிடுற அன்னத்தை ஒரே ஒருத்தன் சாப்பிடுறானேன்னு கண்டு வச்சுட்டான். அவர்கள் எதுக்காக சாப்பிடுற பிரேமருக்கு வசப்பட்டதானே பத்திரம் புஷ்பம் பலம் தூயம் யோமே பக்தியா பிரயட்ச சதகம் பக்தி உபகிருத்தம் அஸ்மாமி பிரயதாத்மனகன் பகவான் ஸ்வீகரித்தார். அவர்கள் அந்த பகவானையே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையா ஸ்வீகரிக்கிறார். பகவான் இவ்வளவு சாப்பிட்டா போதும் யாருக்காவது தோணுமா? பகவான் இவ்வளவு போதும், ஒரு பிடி போதும், 2 பிடி போதும், பகவான் இவ்வளவு இருந்தா போதும் நினைக்கிறோமா? பகவான் இவ்வளவு இருந்தாலும் நான் அனுபவிக்கலாம் தானே தோன்றது. அதனால அவர்கள் ஆகாரம் சாப்பிடும் பொழுது கிருஷ்ணனை சாப்பிடணும் நினைச்சு சாப்பிட்டுட்டே இருப்பான். அவளுக்கு அளவும் தெரியும். அதே சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு வைராக்கியம்னா பச்சை தண்ணி கூட பல்ல படாம இருக்கும். அவளுடைய உபவாச வைராக்கியம் எல்லாம் அவ்வளவு தூரம் நிர்ஜலமா. சில பெரியவாள்லாம் எச்ச விட முழுங்க மாட்டான். இந்த தொண்டரை எச்சல் அது முழுங்கினா கூட அது ஒரு ஜலம் மாதிரி தானே உள்ள இறங்குறது, அதை கூட குத்திடுவான். கேள்வி கூட பட முடியாது. அந்த மாதிரி எல்லாம் வைராக்கியம் வாழ்ந்து பாரத பூமி. அதே சந்தர்ப்பத்துல பகவத் பிரசாதம் அத்தனை வேக வேகமா சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுக்குள்ள சரீரம் முடிஞ்சு போயிடுது என்ன பண்றது அவசரமா. அதே சந்தர்ப்பத்தில் உத்தமமான பிரேமைக்கு வசப்பட்டு அந்த ஆகாரத்தை பகவானாவே ஸ்வீகரிச்சுப்பார். அதனால அவன் சத்தம் போட்டுட்டான். ஆஹா அப்பா என்ன ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு அலையான், நன்னா விதவிதமா நன்னா சாப்பிடுறான்னு கத்திட்டான். உடனே ஓடி வந்துட்டான். அங்கேருந்து சார்பூம பட்டாசர் ஓடி வந்துட்டார். திட்டினார், அடிச்சு துரத்தி விட்டுட்டார். போடா பயில வெளில போ, வீட்டை விட்டு வெளில போன்னு துரத்தி விட்டுட்டான். உடனே சைத்திய மகாபிரபு வந்து கதறி அழுதார், மன்னிச்சிடுங்க பிரபு, தெரியாம அசந்தர்ப்பமா அப்படி நடந்து எடுத்து நீங்க தவறா எடுத்துக்கப்படாது அப்படின்னா. உடனே சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சார். அவன் ரொம்ப சரியான விஷயத்தை தான் சொன்னான். சன்னியாசிகளுடைய தர்மத்தை மீறி நான் இருக்கிறேன் அவன் சொன்னான். நல்லதுதான், சரி, தப்பே கிடையாது. அவளுக்கு ரொம்ப வருத்தம் இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு அந்த ஆகாரத்தை எல்லாம் காலி பண்ணார், கிளம்பினார். அழகா கிளம்பி போயாச்சு. சைத்தன்ய மகாபிரபு போன பிறகு யாருக்கும் ஆகாரம் எடுத்துக்கிட்டோம், எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நான் உத்தமமான ஒரு பாகவதரை கூட்டு உட்கார வச்சு ஆனந்தமா அவர் பகவத் தியானத்தோட அந்த ஆகாரம் சாப்பிடும் போது அந்த அழக பார்த்து தாங்களும் பகவத் பக்தியில தொலைச்சு கிடக்கும்படியான ஒரு நிலைமையை ஒரே ஒரு அமோக வந்து எல்லாத்துக்கு எடுத்து தொலைச்சுட்டானேன்னு வருத்துமா. நம்ம ஷாடி சொன்னா, பிரபு இப்படி ஒரு கணவன் இருக்கிறத காரணம் நான் விதவையா இருக்கிறதே உத்தமம் சாதாரணமா சொல்ல மாட்டான். அவளால் தாங்க முடியல. ஏன்னா மகாத்மாவாச்சே சைத்தன்ய மகாபிரபு. அதனால எந்த ஒரு ஸ்திரீயும் சொல்ல துணியாததான ஒரு வார்த்தை சாதாரண ஸ்திரீகள் சொல்லுவா. யாருன்னு கேட்டா, எந்த புருஷன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு படாத பாடுபடுத்திட்டு எல்லா விதமான துன்பங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கான், அவன் போனா தேவலை என்று சாதாரணமா சொல்றது சுவாவம். இது லோகத்துடைய சுவாவம். எது தனக்கு கஷ்டம் கொடுக்கிறது, அந்த கஷ்டம் கொடுக்கக்கூடியதான ஒண்ணு போய் தொலைஞ்சா தேவலைன்னு நினைக்கிறது. இது மனுஷ சுவாவம். ஆனா இவளுடைய சுவாவம் என்னன்னு கேட்டா, தன்னுடைய ஆச்சாரியனுக்கு, தன்னுடையதான அந்த மகாத்மாவுக்கு, லோகத்தையே உத்தாரணம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பவித்திரமான ஒரு ஆத்மாவுக்கு இப்படி ஒரு துக்கத்தை கொடுத்துட்டானேன்னு கதறி அழுதா. அதன் பிறகு பகவானத்துல பிரார்த்தனை பண்ணா, ஹே பிரபு, ஒண்ணு இல்லாட்டி என் உயிரை கொண்டு போயிடு, இல்லைன்னா அவன் திருப்பி
3 காரியத்தை தான் ஒண்ணு பண்ணு. ஒண்ணு அவன் இறந்து போகட்டும், இல்லைன்னா என்ன அழிச்சுட்டு போயிடு, இல்லைன்னா அவனை திருப்பி. இது 3 தான், வேற ஒண்ணும் இதுக்கு தீர்வு கிடையாது. அதனால அவர் கதறி எழுதா, பிரபோ நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணி தொலைச்சுட்டாரு, பாகவத் அபச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த சாடி கதறி 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 அழுதாளாம். சார்வபௌமனுக்கும் ஆகாரம் எடுத்துக்க தோணல, இவருக்கும் யாருக்கும் ஆகாரம் எடுத்துக்க தோணல. எப்பொழுதுமே இந்த மாதிரி சண்டை நடக்கும், போவான் திரும்பியும் வந்துடுவான், என்னைக்குன்னு பார்த்து வரவே இல்லை. ஆனா யாரும் வருத்தப்படல, பரவாயில்ல போய் தொலைஞ்சுட்டான் நிம்மதி அப்படின்னு நினைச்சுட்டான். சாடியும் வருத்தப்படலை, சார்வபௌமனும் வருத்தப்படலை, யாரும் வருத்தப்படலை. அவனுடைய பாவம் உடனே தாக்கிடுச்சு. எங்கோ பக்கத்து கிராமத்துக்கு பக்கம் போயிட்டு இருந்தவனுக்கு விஷஜரம் வந்துடுச்சு, பயங்கரமான விஷஜரம். ஒண்ணும் பண்ண முடியல, மூர்ச்சியாய் விழுந்துட்டான். அங்க இருக்கிறவளுக்கு தெரியும் இவனை பத்தி. உடனே ஓடி வந்தா, சார்வபௌமனிடத்துல சொன்னான், இந்த மாதிரி விஷஜரம் வந்தவன் விழுந்துட்டான் அப்படின்னு. உடனே சார்வபௌமர் சிரிச்சார், ரொம்ப நல்லது, உத்தமமான காரியம், அவரே தடையாது இத்தனை பாவம் பண்ணி தொலைச்சவனுக்கு நல்ல பரிகாரம் கிடைச்சுடுச்சு, நல்லதான ஒரு பாபத்துக்கான ஒரு தண்டனை கிடைச்சுடுது, ரொம்ப சந்தோஷம். உடனே சொல்றார், கலியுகமாகவே இருந்தாலும் கூட பயங்கரமான பாவங்களுக்கு உடனே 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 தண்டனைகள் கிடைக்கிறது. அவனுக்கு தண்டனை கிடைச்சது ரொம்ப நல்லதுதான், இருந்தாலும் கொண்டு வந்து விஷயத்துல போட்டுவிடுங்கட்டான், சரீரத்தை கொண்டு வந்து போட்டுட்டான். எப்ப வேணா உயிர் போகும்படியான ஒரு ஸ்திதி வந்துடும். ஏன்னா இவருடைய மனசு அந்த அளவுக்கு நின்று வைத்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில இருந்திருக்கா. இந்த விஷயம் சைத்தன்ய மகாபிரபுக்கு தெரிஞ்சிருக்கும். கோபிநாத் ஆச்சாரியர் போய் சொல்லிட்டார், பிரபு இந்த மாதிரி அமோகுக்கு விஷஜரம் வந்துடுத்து, விஷத்துல படுத்துண்டு கிடக்கிறான், ரொம்ப சரீரம் ரொம்பவே கஷ்டமான நிலைமையில இருக்கு, உயிர் தரிக்குமான்னு கூட தெரியல. உடனே கேட்டும் சைத்தன்ய சொல்லி விதிச்சு ஓடி வரார். கருணையாச்சு, கருணையாச்சு. தன்னை கஷ்டப்படுத்துற ஜீவனுக்கும் சுகம் கொடுக்கணும்னு நினைக்கிற உத்தமமான மனது. உலகத்தில் எல்லாரும் சுகம் கொடுக்கணும் ஆசைப்படும். யாரெல்லாம் நமக்கு சுகம் கொடுக்கிறாளோ அவளுக்கு, பக்திக்கு நம்ம ஒரு சுகம் கொடுக்கணும்னு ஆசைப்படும். லோகத்துடைய சுபாவம். குழந்தை நமக்கு ஒரு சுகம் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு ஒரு சுகம் கொடுக்க நம்ம ஆசைப்படும். இங்க எல்லாத்துலயும் ஒரு பக்தி இருக்கு. கொடுக்கறதுனால நம்ம திரும்பி கொடுத்துட்டு இருக்கணும். வெளியே கஷ்டம் கொடுக்கறதுனால அவ்வளவு அழகா அதுக்கு ஒரு பெரிய பிராதானியம் கொடுக்கல. யாராவது முள்ளு செடி வளர்த்துட்டு இருக்கோமா? கிடையாது. ஆனா ரோஜா வளர்க்கணும். ஏன்னா ரோஜா முள்ளு செடியா இருந்தாலும் அந்த புஷ்பம் ஒரு மனம் இருக்கு, ஒரு அழகு இருக்கு, நமக்கு சுகம் தரணும். முள்ளு செடியா இருந்தாலும் கூட இது ஏற்றுக்கணும். ஆனா பகவத் பக்தர்கள் உத்தமமான மனசுடையவர்கள். எப்படியாவது இந்த ஜீவர்களை நல்வழிப்படுத்தணும்னு ஆசை. ஓடி வந்தார். அமோக அப்படி கட்டில போட்டு வச்சிருக்காங்க, உயிர் ஊசலாடிந்து கிடக்கிறது. உடனே சார்வபௌமர் பார்த்தார், பிரபு அவன் தன்னை பாவத்துக்கு அனுமதிக்கிறான் அப்படின்ட்டார். உடனே சரி நான் ஒண்ணு யாரிடத்துலயும் பேசல. வந்தார், அமோகுடைய ஹிருதயத்தை கை வச்சு பார்த்தார். ஹிருதயத்தை கொண்டு வந்து கை வைக்கிறார். என்ன ஒரு கருணை பார்த்துக்கோமா. இவர் சாப்பிடுறத பார்த்து கண்ணு வச்சு அவ்வளவு கேவலமா பேசின அந்த அமோகுடைய ஹிருதயத்தை கொண்டு வந்து சரீரத்தை கை வைக்கிறார். உத்தமமான பிராமண வம்சமாச்சு, சர்வசிரேஷ்டமான பிராமண குலத்தில் உதிச்சவனாச்சு. இப்பேற்பட்ட குழந்தையுடைய ஹிருதயத்தை எங்கேன்னு ஒரு ஆச்சரியம் வந்தது. ஏ மகா கேவலமான ஆச்சரியமே, ஏ ராட்சசமான ராஜசனை தாமசனை, உடனே இப்பொழுதே இந்த அமோகுடைய ஹிருதயத்தை விட்டு கிளம்புறியா இல்லையான்னு ஒரு ஹூங்காரம் பண்ணார். உடனே இப்படி கிளம்புறியா இல்லையான்னு ஹூங்காரம் பண்ணாரோ இல்லையோ அந்த க்ஷணம் உடம்பு ஒரு துள்ளு துள்ளி, அமோகுடைய சரீரம் ஒரு துள்ளு துள்ளி துள்ளு துள்ளி அவ்வளவுதான் கிளம்பி போயிடுது. நம்ம